என்ன நடிப்பு! எப்படியோ இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சுதானே நீ திட்டம் போட்ட. இப்போ திட்டம் போட்ட மாதிரி உன் ஆசையை நிறைவேற்றிக்கிட்ட. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. ஏய், நீ பேசாத. நீ பேசினாலே அப்படியே எனக்கு கொதிக்குது. எனக்கு இவ்வளவு பிரச்சனையே நடந்தது உன்னால தானே? ஆமா, நீ எதுக்கு சென்னைக்கு வந்த? எதுக்கு வந்த? வேலைக்கு போறேன்னு தானே வந்த? வந்து நீ என்ன வேலை பார்த்திருக்க? வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிற அதானே? அப்பா பெரியவதான் அப்படின்னா நீ இருக்கியே. அப்பா, நீ இவ்வளவு விட ரொம்ப மோசமான ஆள். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவ காதலிச்சவனையே அவகிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி எங்களையும் நம்ப வச்சு கடைசியில நீ காதலிச்சவனைய கல்யாணம் பண்ணி போயிட்டல்ல. இதோ இவ்வளவு அம்போடு விட்டுட்டல்ல. நடந்த எல்லாத்தையும் நேர்ல பாத்துட்டு இப்படி ஈவ இறக்கமே இல்லாம என் மேல நெருப்பள்ளி கொட்டுறீங்களேப்பா. ஐயோ இல்லம்மா, நான் ஒரு ஏமாளி அப்பா. 2 பொண்ணுங்களுக்கும் செல்லம் கொடுத்து சோதரம் கொடுத்து ஏன் என்னன்னு கேள்வி கேட்காம உங்களை வளர்த்து விட்டேன் பாரு. அதான் நான் செஞ்ச தப்பு. இது நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூன்யம். இது எனக்கு தேவைதான். ஏண்டா இப்படி பண்ற வருதா? அப்பா, நீங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. அதே போல நாங்களும் எந்த தப்பும் பண்ணலப்பா. அபி நல்லவரு, அர்ஜுனும் ரொம்ப தங்கமானவரு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையும் செல்வநாயகியும் தான்ப்பா நமக்கு எதிரியா இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, எல்லாத்தையும் நான் சீர்படுத்திடுறேன். அப்பா, நல்லா சீர்படுத்தலாமா? சீரு ஒண்ணு போய் நம்மள பாரு. என்ன சொன்ன? அக்காவுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த வீட்டு பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப இங்க இருந்து அந்த வீட்டுக்கு சீர் கொண்டு போற. சீரு இதுதான் நீ சீர் செய்யற லட்சணமா? அம்மா, அம்மாடி, என்ன நடிப்பு! நீ பிரமாதமான நடிகை. நான் தான் ஏமாந்துட்டேன். நீ எவ்வளவு பெரிய ஆளு இப்பதான் இந்த அப்படிக்கு தெரியுது. டேய் வரதா, ஏண்டா கிறுக்கு பைய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? அப்பா, என்ன வெட்டி போட்ட கூட நான் சந்தோஷமா சாவம்பா. ஆனா என்ன பழி சொல்ற வார்த்தையை மட்டும் என்னால தாங்க முடியாதுப்பா. நான் தெரிஞ்சே எந்த தப்பையும் பண்ணலப்பா. ஏய், சீ, வாய மூடு. யாருக்கிட்ட நீ தப்பு பண்ணலன்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல எவ்வளவு பெரிய மடையனா முட்டாளா நீ நினைச்சிருப்ப. அப்படி நினைச்சதுனால தானே இந்த அர்ஜுன கிராமத்துல இருக்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அப்பா தேவிக்கு மாப்பிள்ளை இவருதான்ப்பா, இவங்க அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்க, 6 மாசம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டேன். அப்படி நீ சொன்னதை நம்பி நானும் ஏமாத்திட்டேன். எல்லாம் ஏமாத்திட்டு உங்களுக்கு எவ்வளவு நெச்செழுத்து இருக்கணும். ஐயோ, அதெல்லாம் ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு இப்ப போய் நான் எப்படிப்பா உங்களுக்கு புரிய வைப்பேன்? டேய், தேவி அப்ப கர்ப்பமா இருந்தாடா. நீ வேற அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அதை தடுக்கத்தான் சத்யா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா. அதுக்கப்புறம் தான் தேவிக்கு மாப்பிள்ளை பாக்குறதையே நிறுத்தினீங்க. தேவிய எவ்வளவு பெரிய மன உளைச்சல்ல இருந்து சத்யா காப்பாத்திருக்கா. உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுங்க. ஓ அப்படியா? எனக்கு புரியாது, ஆனா உங்க எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சு இல்ல? நான் தான் மடைய முட்டாள். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாகிட்டீங்க, என்ன ஏமாத்திட்டீங்க. இந்த லட்சணத்துல நான் ஊர்ல சேர்மன் வேற. வெக்கமா இல்ல? என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. அப்பா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்கப்பா. நீங்க ஏன் பழிய இவங்க மேல எல்லாம் போடுறீங்க? நான் போட்ட டிராமா இது. இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுப்பா, பாட்டிக்கும் தெரியாது, இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுப்பா. இது நானா எடுத்த முடிவுப்பா. உனக்கு யார பிடிக்குமோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நீ இவ்வளவு டிராமா பண்ணிருக்க இல்ல? அப்பா, இப்படிலாம் பேசாதீங்கப்பா. எனக்காக என் தங்கச்சி செஞ்சா. அவ தியாகத்தை நீங்க கொச்சப்படுத்தாதீங்கப்பா. ஏய் தேவி, அந்த செல்வநாயகி எவ்வளவு கிருத்திரம் பிடிச்சவன்னு உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். ஆனா அதையும் மீறி அதே வீட்டு பசங்களை நீங்க 2 பேருமே காதலிச்சு இவ கல்யாணம் பண்ணிட்டா, நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும் நிக்க.
இப்ப சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப தலைமொழியிட்டேன். இனிமே எனக்கு தேவி சத்தியாகிற பொண்ணே கிடையாது. தொலைஞ்சு போங்க. மறுபடியும் கண்ணு முன்னாடி வந்து நின்னீங்க, நான் பொல்லாதவனா மாறிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ, அப்பா, please பா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. எங்க Please பா, இவன் என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுங்கப்பா. நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்வா. அப்பா, please பா, டேய் அப்பா, வரதா, please. இவ மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பமான சந்தை சிரிச்சு போயிருக்கோம். அப்புறம் அவமானத்துல நாண்டுகிட்டு செத்துருப்போம். அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா, please பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. போகாதீங்க. Please பா. எனக்கு சொன்ன கேளுங்க. போகாதீங்க. டேய் வரதா, அப்பா, ஏய்,